கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் பெயரை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்ரு, ஒரு விஷயம்னா, பேர் கெட்டு போகக்கூடாது. என்னன்னாலும் பண்ணு, ஆனால் என் பேர் கெட்டு போகக்கூடாது. ஒரு தகப்பன் தன் மகனை பார்த்து சொன்னார், தம்பி, நான் அந்த பேர் வாங்குறதுக்கு எத்தனையோ காரியத்தை இழந்திருக்கிறேன், எத்தனையோ காரியத்தை கஷ்டப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ காரியத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு என் பெயரை கெடுத்துறாத. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட சொன்ன வார்த்தை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க உங்களை பார்த்து எல்லாருக்கும் முன்னாடி உன் பேரை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோசுவா 3:7, சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்கள் பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதை யாராலையும் தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி யுனிக்கான ஒரு பெயர். பெசையல் என்கிற ஒரு மனிதனுடைய பேர். அவன் எல்லா காரியத்துலேயும் ஞானமாக புத்திசாலித்தனமாக அவன் செய்வான். ஆனால் அதே பேரை ஒரு பையனுக்கு வச்சுருக்கிறாங்க. அவன் எல்லாவற்றிலும் தப்பு தப்பாக செய்யக்கூடிய ஒரு மனிதன். அந்த பேரில் இல்லை, அந்த பேரை மேன்மைப்படுத்துகிற தெய்வாதி தேவன். தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தால் கூட சாலமோன், இந்த சாலமோன் ஞானி என்கிற பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பார்த்தீங்களா? இன்றைக்கி யாராக இருந்திருக்கலாம், நீங்கள் படித்தவங்களா, படிக்காதவங்களா, பட்டம் பெற்றவங்களா, பட்டம் பெறாதவங்களா, பணக்காரங்களா, ஏழையா, திறமைசாலியா, திறமை இல்லாதவங்களா, மேட்ரே இல்லை. கர்த்தர் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் எல்லாத்தையும் செய்தால் கர்த்தர் உங்கள் பேரை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார். பேதுரு படித்த மனிதரா? பேதுருடைய புத்தகத்தை ஒருத்தர் டாக்டரேட் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது, இப்போ பேதுரு இந்த புத்தகத்தை டாக்டரேட் பண்ண முடியுமான்னா, தெரியல சார், செல்ல பிரதர். கர்த்தர் பேதுருடைய பேரை மேன்மைப்படுத்தினார். ஆதியாகமம் 12:2 நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எனக்கு உங்கள் பேர் எந்தெந்த இடத்துலலாம் கெட்டு போனதோ, உங்கள் பேர் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டதோ, அதே இடத்துல உங்கள் பெயரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் பணியாற்றுகிற ஒரு பகுதியில் ஒரு தனித்துவமான பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் நீங்கள் வாஸ்து பாருங்கள், 26லேருந்து வாஸ்து பாருங்கள். யாக்கோப்பு போராடி ஜெபிக்கிறான். அந்த போராடி ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் பேர் மாறணும். ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? யாக்கோப்பு. இனி உன் பேர் யாக்கோப்பு அல்ல, இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் பேரை கேட்டாலே உலகமே நடுங்குது. அது யாராலையும் அசைக்க முடியல. உங்கள் பேரை எல்லாருக்கும் முன்னாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் பேரை பெருமைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.